ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். இது நம்ம ஹேமாலயா சேனல். வாங்க, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் நான் சொல்றேன் உங்களுக்கு. சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. வாங்க இது பாருங்க. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? இதுக்கு பேர் சென்னாக்குண்ணி. சென்னாக்குண்ணி கருவாடுங்க. அதான் அந்த எறா இருக்கு இல்லையா, எறாவோட சின்ன ஃபார்ம் தான் இது. இது என்ன பண்ணணும், இன்னைக்கு இதுல குழம்பு வைக்க போறேன் நான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்புல ஒரு பேன்ல போட்டு பாருங்க, நான் வறுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா அது பாருங்க வறுந்துட்டு இருக்கு. இது நல்லா இப்படி வறுத்துக்கணுங்க. அது ஒயிட்டா இருக்கும், லைட்டா ஒயிட்டிஷ் கலர்ல இருக்கும். நம்ம வறுக்க வறுக்க ரொம்ப சிம்ல வச்சு வறுக்கணும். இதை வறுக்க வறுக்க கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல மாறுங்க. இது இருக்கட்டும். ரொம்ப ஸ்லிம்ல வச்சு ரொம்ப நேரம் வறுக்கணுங்க இது. அப்பதான், ஏன்னா ஃபுல்லா வச்சிட்டீங்கன்னா கருகிடும். ஸோ குழம்பு டேஸ்டே மாறிடும். ரொம்ப சிறு வச்சுட்டு இது வறுந்துட்டே இருக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம எனர்ஜிக்காக மோர் போட்டுடலாம். என்ன மோர்? நெல்லிக்காய் மோர். காலங்கத்துல ஓடணும்ல, அதுக்கு இந்த எனர்ஜிலாம் தேவையில்ல. வாங்க நெல்லிக்காய் மோர் போடலாம். அதுக்கு என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய் அரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த ஃபிளேவருக்கு. ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, இளங் கருவேப்பிலை இருந்தா இன்னும் நல்லா இருக்குங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, தேவையான அளவு உப்பு, தயிர். நல்லா பாருங்க, கட்டியா தயிர் துவச்சு வச்சிருக்கேன். நல்லா கட்டி தயிர். இப்ப இந்த போட்டலாம். இது இடையில பாருங்க, இதை கிண்டிட்டே இருக்கணும். இப்படி நம்ம இதை மறந்துடக்கூடாது. நம்ம குடிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இது போட போறோமே, இதையும் வீடியோல காட்டிடலாம்னு சொல்லி மோர் நான் காட்டிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த சென்னாக்குண்ணி குழம்பு தாங்க வைக்க போறோம். இது வறுத்துட்டே இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வறுக்கட்டும், நல்லா வறுக்கணும். மண்ணு இல்லாம நீங்க வாங்கிக்கணும் சென்னாக்குண்ணி. சில சென்னாக்குண்ணில மண்ணு இருக்குங்க. அப்படி மண்ணு இருந்ததுன்னா நீங்க இது 2 வாட்டி அலசணும். அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வறுக்கணும். புரியுதுங்களா? சிலதுல மண்ணு இருக்கும் சென்னாக்குண்ணில. நீங்க ஒரு நல்ல கடையில, அதாவது கடைக்காரங்கிட்ட கேட்டு மண் இல்லாம கொடுங்கன்னா மண் இல்லாம கொடுப்பாங்க. விக்குது இப்பெல்லாம் அந்த மாதிரி. முன்ன அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி. ஆனா மண் இல்லாம வாங்கினா ஓகே. மண்ணோட வாங்கினீங்கன்னா இது 2-3 வாட்டி நல்லா அலசணுங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வறுக்கணும். இந்த பாருங்க, இது வறுத்துட்டே இருக்கட்டும். சைமல்டேனியஸா நம்ம மோர் போட்டுடலாம். இந்த பாருங்க, உப்பு, கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு கல்லுப்பு. இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல, பச்சை மிளகாய், நெல்லிக்காய், இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல ஒன்னா போட்டு ஆட் பண்ணிட்டு, இது கூட தயிர் ஆட் பண்ணுங்க. எவ்வளோ நம்ம மோர் போட போறோமோ அவ்வளோ தயிர் ஆட் பண்ணி இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதை வாங்க அரைச்சிட்டேன். நான் அரைச்சிட்டு இப்படியே அரைக்கல, அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டுங்க. நம்ம திக்கா தயிர் ஊற்றணும் இல்லையா, அதை பாருங்க தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஆத்திக்குங்க. சில பேர் வடி கட்டுவாங்க. நாங்க வடிலாம் கட்ட மாட்டோங்க. அப்படிதான் குடிப்போம். அந்த ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கணுன்றதுக்காக அப்படிதான் குடிப்போம். வடிலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நீருக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. இது ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலர்ல வரணும். ஒயிட்டா இருந்தது. இந்த பாருங்க, இந்த ப்ரௌனிஷ் கலர்ல வந்தா போதும். இந்த பாருங்க, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் குழம்புக்காக பாருங்க, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், காய்கறிலாம் அரைச்சி வச்சிருக்கேன். அதான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த மோரை குடிச்சிட்டு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃப்ரெஷ்ஷா நம்ம இதை ஃப்ரெஷ்ஷா சில்லுன்னு குடிச்சிட்டு எனர்ஜியா வேலை பார்ப்போங்க. இது பாருங்க, செம்ம சில்லுன்னு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கு. வாங்க குடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வேலையை. வாங்க, சென்னாக்குண்ணி கருவாட்டு குழம்பு தாளிப்பு காட்டுறேன். வாங்க, சட்டி வச்சுட்டேன். சட்டியில எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு 1 ஸ்பூனு, வெந்தயம் பாருங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டுருக்குங்க. இப்போ ஜீரகம் கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது பொரியட்டும். இதுக்கு இடையில பாருங்க, காய்கறி நான் சொன்னேன் இல்லையா, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சு காமிச்சேன் இல்லையா முதல்ல. இப்ப காய்கறி பாருங்க. இந்த பாருங்க, கத்திரிக்காய், வாழைக்காய், வேற என்ன, உருளைக்கிழங்கு. இது பாருங்க, அடியில உருளைக்கிழங்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் அரிஞ்சு தண்ணில போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கருப்பாயிடும் இல்லையா, அதெல்லாம் தண்ணில போட்டு வச்சிருக்கேன். கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அது கூட முள்ளங்கி, கொஞ்சம் உள்ளங்கி. இந்த 4 காய் தாங்க நம்ம போட போறோம். இது பொரிஞ்சிருச்சு. இது பொரிஞ்ச உடனே இந்த பாருங்க, பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். பச்சை மிளகா, பூண்டு, தேவையான அளவு பூண்டு, இஞ்சி இப்ப போடக்கூடாதுங்க. இஞ்சி நான் சொல்றேன் லாஸ்ட்ல எப்ப போடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அது ஒரு ஃபிளேவருக்கு. கருவேப்பிலை, இது சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நான் சாப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முழுசா போட்டா அது ஒரு டேஸ்ட், சாப் பண்ணி வச்சு போட்டா அது ஒரு டேஸ்ட்டுங்க. இது எல்லாத்தையும் போட்டு வதங்கட்டும்.
இது நல்லா வதங்கணுங்க, நல்லா பொண்ணு என்னமா வதங்கணும். இது நல்லா வதக்கும் பாருங்க. இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்க. இந்த பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிப்போம். ரொம்ப சிறுவா அரிஞ்சு வைக்கணுங்க, சாப் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி சாப் பண்ணி வச்சா டக்குன்னு வதங்கிடும். வேற ஒன்றும் இல்லை. பெருசா நம்ம அரிஞ்சோம் அப்படின்னா வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். சாப் பண்ணி வச்சா டக்குன்னு வதங்கிடும். அது வதங்கும் போது தேவையான அளவு கல்லுப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு எவ்வளவு தேவைப்படுதோ தேவையான அளவு உப்பு. இது வதங்கிட்டே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் நம்ம அலசி வச்சோம் இல்லையா காய்கறி, இதை பாருங்க. இது நல்லா ஒரு 3 தண்ணி வச்சு அலசி வச்சிருக்கேன். நானு 3-4 தண்ணி வச்சு அலசி வச்சிருக்கேன். இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். உருளைக்கிழங்கு தோலோட தாங்க போட்டிருக்கேன் நானு. நம்ம நல்லா அரிஞ்சு ஊற வச்சிட்டோம்னா தோல் மேல இருக்க அழுக்கு மண்ணு எல்லாம் போயிடும். கிட்டத்தட்ட இது 1 மணி நேரமா அந்த உருளைக்கிழங்கு ஊறுது எனக்கு. நான் அரிஞ்சு ஊற வச்சுட்டேன். ஏன்னா தோலோட்டு போட்டா அது ஒரு டேஸ்ட். எல்லாம் சமையல்லாம் ஈஸிங்க, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அதை அப்ளை பண்ணுங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்ளை பண்ணுங்க தலைமையில. எல்லாம் எதுவுமே பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியாது. ஒரு வாட்டி பண்றோமா சரி வரலையா, அடுத்த வாட்டி மாத்திக்க வேண்டியதுதான். இப்படி கத்துதான் கடைசியில இந்த வயசுல இந்த அளவுக்காக சமைக்க முடியுது நம்மளால. என்ன கொலை குத்தமானா ஜெயிலே போட்டு போறாங்க தப்பா செஞ்சுட்டோம் அப்படின்னா? அப்படிலாம் கிடையாது. ஒரு இன்னோவேட்டிவா நீங்க ஒரு அதாவது பேஸ வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல நம்ம இன்னோவேஷனோட சேர்த்து ஒரு வாட்டி ஒரு மெத்தட் ட்ரை பண்ண வேண்டியதுதான். இப்ப பாருங்க தக்காளி போட்டா வதங்குச்சா. இப்ப இந்த தேவையான காய்கறி அப்படியே கொட்டிடுங்க. இதுல தண்ணி இல்லாம கொட்டுங்க, அந்த தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி எடுத்துட்டு இந்த காய்கறி கொட்டிட்டு வேண்டியதுதான். உப்பும் போட்டாச்சு. உப்பு நம்ம லாஸ்ட்ல பார்த்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இது வதங்கணுங்க. இந்த காய் இதை பாருங்க நல்லா வதங்கணும். நான் பாருங்க ஒரு 2 கீத்து புளி சொல்லுவாங்க. புளி நிறைய மீன் குழம்புக்கு ஊத்த மாதிரி ஊத்தக்கூடாது. சும்மா கொஞ்சமா, மீன் குழம்புக்கு நம்ம நிறைய ஊத்தவில்ல அந்த மாதிரி ஊத்தக்கூடாது. கொஞ்சமா சும்மா நம்மளுக்கு தேவையான அளவு புளிப்பு, நிறைய ஊத்தாம தேவையான அளவு புளிப்பு. இதை பாருங்க புளி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன் நான். இது இருக்கட்டும், இது லாஸ்ட்ல ஊத்திக்கலாம். இது வதங்கட்டும். இது வதங்கட்டுக்கு இடையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிக்ஸி ஜார்ல வறுத்து வச்சோம் இல்லையா சென்னாக்குனி, இது பாருங்க எடுத்தோம்னா கிறிஸ்பா வரணுங்க. இது அப்பளம் மாதிரி நொறுங்கணும். அதான் இது வந்து இதுக்கான வறுக்கிறதுக்கான பதம். சரிங்களா? இது அப்படியே வதக்கிக்கிட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார்ல இதை ஆட் பண்ணிடுவோங்க. ஆட் பண்ணி பொடி பண்ணிக்கணும். குறன்னு பொடி பண்ணணும். நான் இந்த ஸ்டைல பண்ணுவேன், ஒருத்தவங்க ஒரு ஸ்டைல பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி நான் என் இஷ்டத்துக்கு பண்றதாங்க சமையல். ஆனா நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கேன் என் சமையலுக்கு. அதுக்குனால சொல்றேன். இந்த அடியில தூள் இருக்கும்ல அது வேண்டாம், அதை நிறுத்திப்போம். ஏன்னா கொஞ்சம் பொடி மண் இருந்தா இருக்கும். இருந்தாலுமே அதை நிறுத்திட்டு இது நம்ம மிக்சியில குறகரப்பா ஒண்ணும் பாத்தீங்கன்னா குறகரப்பா அரைச்சிக்கணும். நான் அரைச்சு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கெல்லாம் இது வதங்கட்டுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போடும். இது வதங்கட்டும். காய் நல்லா வதங்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நாங்க காய் வதங்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா அரைச்சிட்டேன் பாருங்க. இந்த மாதிரி அதாவது கொரகொரப்பா, ரொம்ப பொடியா ஃபைன் பவுடரா இல்லாம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிக்கணும். இது பாருங்க இது வதங்கிடுச்சு. இது பாதி வதங்கணும் போது நம்ம இதுக்கு தேவையான மிளகாத்தூள் போடலாம். காய் நிறைய போட்டிருக்கிறதுனால அதுக்கான மிளகாத்தூள் கண்டிப்பா போட்டாகணுங்க. ஸோ மிளகாத்தூள் நான் ஒரு 2.5 ஸ்பூன் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் காய் இவ்வளவு போடுறேன், நீங்க காய் கம்மியா போட்டீங்கன்னா அதுக்கான மிளகாத்தூள் போடணும். அவ்வளவுதான். அதனாலதான் நான் அளவு சொல்ல முடியல. ஏன்னா நான் எவ்வளவு காய் போடுறேன் பாருங்க, நிறைய காய் போடுறேன் நானு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நான் மிளகாத்தூள் போடுறேன். இது பாருங்க, இதை கலரிட்டு இது மஞ்சத்தூள். நான்வெஜ் செய்யணும்னாவே மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமா போட்டுக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூள், உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன். புளி நம்ம இப்ப ஊத்தக்கூடாதுங்க, இதுல தண்ணி ஊத்தணும். ஃபர்ஸ்ட் இதை தண்ணி ஊத்தி கொதிக்க விடணும். பாருங்க இதுக்கு எவ்வளவு தேவையோ தேவையானாலும் தண்ணி ஊத்திப்போம். இது காய் மூழ்கிற தண்ணி ஊத்துவோம். தண்ணி ஊத்திட்டு இது நல்லா எல்லா காயும் அப்படியே மேர்ஜ் ஆகி அப்படியே சாஃப்டா பஞ்சு மாதிரி வேகணுங்க. நம்ம வேகறதுக்கு டைம் ஆகும். அலோவ் பண்ணுவோம். இது நல்லா வேகட்டும். லாஸ்ட்ல தாங்க நம்ம புளி ஊத்தணும். இப்ப ஊத்தக்கூடாது. புளி நம்ம இப்ப ஊத்திட்டோம்னா காய்கறி எதுவுமே வேகாதுங்க. ஏன்னா இது அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. நம்ம வதக்கி மட்டும் தான் இருக்கும். சோ இது நல்லா வேகணும். நம்ம மூடி வச்சிருவோம். உப்பு பார்த்துட்டு மூடி வச்சிருவோம். உப்பு கரெக்டா இருக்குங்க. இப்ப இது வேகட்டும். நம்ம புளி ஊத்திட்டு அப்புறம் ஒரு டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இது வேகட்டும். அப்படியே வேகட்டும். வெந்து முடிச்சவரை நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க
காய் இந்த அளவு வெந்திருக்கணும். இதை பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். வெந்துட்ட பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, கொஞ்சமா புளி சொன்னேன் இல்லையா, நான் கரைச்சி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிடணும். காய் ஒரு 3/4 பதம் இல்லைங்க, ஃபுல்லாவே வெந்துடணும் காய். இந்த புளி ஆட் பண்ணி இந்த புளியோட பச்சை வாசனை கொஞ்ச நேரம் போற அளவுக்கு நம்ம கொதிக்கிடும். நம்ம இதெல்லாம் சிம்ல வச்சே செய்யலாங்க. ஏன்னா சட்டி வந்து ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா அதுலயே அது வந்து அந்த ஹீட்லயே தான் இருக்கும் ஃபுல்லா இந்த குழம்பு முடி வரைக்கும். ஸோ பாருங்க, புளி ஊற்றினோடனே இதை நல்லா இப்படி கிண்டிட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் மூடி வச்சிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம், கொதிக்கிட்டோம். அது புளி ஊற்றிட்டுங்க, குழம்பு கொச்சிட்டே இருக்கு. இதுக்கு இடையில இதோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட் தான். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது அந்த இஞ்சி சொன்னேன் இல்லையா லாஸ்ட்ல போடுவோன்னு, இது கூட இந்த இது பாருங்க, இந்த 2 பீஸ் இஞ்சி இதை போட்டு இதை லைட்டா ஒரு 1/2 பதத்துக்கு வறுத்துப்போங்க. இது வறுத்துட்டே இருக்கட்டும். நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா செனாகுனி, இந்த பாருங்க கோரஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை வந்து பாருங்க புளி ஊற்றி கொச்சிருச்சு, இது கூட ஆட் பண்ணிடுவோங்க. அப்பா அப்படி வாசங்க, அவ்வளோ வாசம், சும்மாலாம் சொல்லலை நான். நீங்க வேணா செஞ்சு பாருங்க டேஸ்ட் பண்றதுக்கு. அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கு. இந்த பொடி பண்ணி வச்ச செனாகுனி மிக்ஸை இதில் ஆட் பண்ணிடுவோம். இதை ஆட் பண்ணி இது கொஞ்ச நேரம் கொதிக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டு அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நம்ம அதை அப்படியே மூடி வச்சு கொதிக்க விடுவோம். இதுக்கு இடையில பாருங்க, இதை வறுப்போம். இதை வறுத்துட்டு மிக்சி ஜார்ல பொடி பண்ணிக்கணுங்க. இது நல்லா நைஸா பொடி பண்ணிக்கணும். மிளகு ஜீரகம் சும்மா ஒரே ஒரு பீஸ், நான் ஒரு பீஸ் இஞ்சி தான் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா 3 போட்டுங்க, அவ்வளவுதான். இது வரட்டுங்க. நான் வறுத்துட்ட பிறகு பொடி பண்ணி நான் உங்களுக்கு கொட்டுறதை காட்டுறேன். இந்த பாருங்க, இனிமே அரைச்சி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். ஏன்னா கொஞ்சமா இருக்கு இல்லையா, ஸோ குறைன்னு இதுவாச்சு. சரி, நான் கொஞ்சம் நல்லா அரைக்கணும்னு சொல்லி தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கேன். இது அப்படியே இதை பாருங்க கொதிக்குது இல்லையா, இது தலைமை இப்படி ஆட் பண்ணுங்க. இதுதாங்க ஃபினிஷிங். இது கொடுக்கும் பாருங்க ஒரு ஃப்ளேவரு, பா அந்த ஃபீல் தான். அவ்வளோதாங்க, மணக்கிற கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். அது நம்ம வறுத்துறோம் இல்லையா, அது அதுலேயே பாதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதான் டேஸ்ட் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஹேமாலயா சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூங்க.